சில புள்ளகளுக்கு உறவுகள் என்ன தெரியாது, சில புள்ளகளுக்கு குடும்பங்கள் என்ன யாருன்னு தெரியாது. தார் மாமி யார் சாட்சி என்று உறவுகள் என்ன என்னென்றே தெரியாது. இஸ்லாத்தில் ஆகப்பெரிய ஒரு பகுதி அது. அர்-ரஹீமு முஅல்லகும் பில் அர்ஷ், முஅல்லகத்தும் பில் அர்ஷ். குடல்வாய் ஜனம் என்ற அந்த குடும்ப உறவை அல்லாஹ் அரிசோடு தொடர்படுத்தி வைத்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அந்த அரிசில இருந்து கொண்டு குடும்ப உறவு சொல்கிறது, யா அல்லாஹ், யார் என்னை சேர்ந்து நடக்கிறார்களோ அவர்களை நீ அரவணைத்துக்கொள், யார் என்னை துண்டிக்கிறார்களோ அவர்களை நீ தள்ளிவிடியா அல்லாஹ். இவ்வளோ பயங்கரமான ஒரு விஷயம். லா யதுகுலுல் ஜன்னத காத்தியுன், குடும்ப உறவை துண்டித்தவன் சுவர்க்கம் போக மாட்டான். பயங்கரமான ஹதீஸ். அவன் ஹாஜியாக இருக்கலாம், உம்ரா செய்தவராக இருக்கலாம், ஒரு தாயாக இருக்கலாம், ஒரு ஆலிமாக இருக்கலாம், ஒரு மிகப்பெரிய ஆபிதாக இருக்கலாம், அவன் பெரிய ஒரு நல்ல மனிதனாக என்ற நிலையில இருக்கலாம். இந்த ஒன்று தடையாக இருக்கிறது என்றால் இவ்வளோ பயங்கரமான ஒரு விஷயம் அது. சில புள்ளகளுக்கு உறவுகள் யாரென்று தெரியாது. ஏனென்றால் கணவன் மனைவியாக வாழக்கொள்ள அவங்க ரெண்டு பேரும், கணவன் மனைவி ரெண்டு பேரும் குடும்பங்களை சேர்ந்து நடக்கல. புள்ள இப்படியே வளருது. கல்வி என்ற நிலையில புள்ள பாடசாலைக்கு போறது, நல்லா படிக்கிறது எல்லாம் முடிஞ்சு எல்லாம் இதானதுக்கு பின்னால் சுப்ஹானல்லாஹ் சில நேரங்களில் அந்த மூவாப்மார் சேர்ந்து நடந்தில்லை, கூட்டிக்கொண்டு வைத்தில்லை, யாருன்னு காட்டில்லை, மதிச்சில்லை. அதனால மாமியார் சொந்த உறவுகள் யார் என்று தெரியாம வாழ்றத பார்க்கலாம். ஏனென்றால் கோபதாபங்களோடு வாழ்ந்து நீண்ட காலமாக பகை வளர்ந்த பிள்ளைக்கு உறவு தெரியாத நிலை. இதுக்கு யாரு காரணம்? நல்ல குடும்பத்துடைய அடையாளங்கள் அல்ல அன்பார்ந்தவர்களே. நாங்கள் சிலதை வச்சு நாங்கள் பெருமிதம் அடையப்படாது. சில நேரங்களில் சில நல்ல பழக்கங்களில் நான் கெட்டவன் அல்ல, நான் பெருசா நல்லவன் என்று சொல்றதுக்கு இல்லை, ஆனால் இவனை விட நான் நல்லவன் தான், நாங்கள் இப்படி பெரிய பெரிய ரவுடி அல்ல, ஆனால் நானும் என்கிட்ட தவறுன்னு சொல்றதுக்கு இருக்கின்றதான், ஆனாலும் நான் ஒரு பெரிய கெட்டவன் அல்ல, ஆனாலும் நான் அவனை விட நல்லவன் என்று சில திருப்தி அடைந்து கொண்டு போகிற ஒரு கேவலமான நிலை சமூகத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த மாதிரி திருப்தி அடைகிறவர்களுக்கு தெரியாது, அவன் எந்த தவறை செய்து கொண்டிருக்கிற அந்த ஒரு தவறு தான் அவனை நரகவாதியாக ஆக்கும் என்று அவனுக்கு தெரியாது. அன்பார்ந்தவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னமின் அபர்ரில் பிர்ரி ஐயஸில் ரஜுல் உத்த அபீஹி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல பண்புகளை பாருங்க. நல்ல குடும்பத்தில் நல்ல அணிகலங்கள் சுப்ஹானல்லாஹ், நல்ல விருந்தோம்பல், குடும்பங்களை சேர்ந்து நடக்கிறது, பிள்ளைகளிடத்தில் அந்த சிரிக்கின்ற அந்த புன்முறுவல், ஹலாலாக தேடணும் என்றது, வாப்பாவுடைய கௌரவத்தை பாதுகாக்கணும் என்று அந்த நிலையில் புள்ள வளர்க்கப்படுறது. பட்ட கஷ்டங்கள் கடந்த கால வரலாற்றில் கிழமைக்கு ஒரு நாள் நமக்கு ஏதாவது ஒரு மீன் இறைச்சி வாங்கி கொண்டு வர அந்த பழைய கால வரலாறுகளை புள்ளகள்கிட்ட சொல்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நியாமத்தை புள்ளகள்கிட்ட பரிமாறுறது. நபி அவர்கள் சொன்னார்கள், மிகப்பெரிய நன்மையான காரியங்களில் மிகப்பெரிய நன்மை எதுவென்றால் வாப்பா மௌத்தானத்துக்கு பின்னால் வாப்பாவுடைய நண்பர்களோடு சேர்ந்து நடப்பது மிகப்பெரிய நன்மையான காரியம் என்றார்கள். ஆனால் வாப்பாவுடைய கூட்டாளிமாரோட இன்றைக்கு புள்ள வளருது, அடைய என் வாப்பாவுடைய சொந்த வியாபார நண்பர் எட்டியும் பார்க்கறது இல்லை. வயதாளியாக இருப்பார், நோயாளியாக இருப்பார், அந்த மனிதனை நோய் விசாரிக்க போகிற பழக்கம் இல்லை.